ரைட். அப்ப சட்டத்தின் மேன்மை அல்லது சாரம் தொடர்பாக நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவது நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து சட்டம் அல்லது சட்டத்தின் உயர்தன்மை தொடர்பான சில விடயங்கள் நம்ம வந்து தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ரைட். ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? கேதிஸ், இஷாரா, ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே ரைட். நாம பாப்போம் பிள்ளைகள் வந்து அந்த சட்டத்தின் உயர்தன்மை அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் ஆட்சி, அதாவது சட்டத்தின் ஆட்சி தொடர்பான விடயங்கள் நம்ம வந்து இங்க பார்க்கலாம். அப்ப சட்டம் தொடர்பா பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் ஆட்சி என்பது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல வந்து ஆட்சியானது சட்ட திட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்யணும், மேற்கொள்ளப்படணும். ஒரு நாட்டினுடைய ஆட்சியானது பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட திட்டங்களுக்கு அமைவான முறையில வந்து அந்த ஆட்சி இடம்பெற்றால்தான் என்ன சொல்லலாம், நம்ம வந்து அந்த நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை, மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுற தன்மையை பார்க்கலாம். இது மிக முக்கியமானது. சரியா? இப்ப சமூகத்துல பாத்தீங்கன்னா எல்லா நபர்களும், சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா இந்த நிறுவனங்கள் வந்து சட்டத்திற்கு அடிபணிந்து செயற்பட வேண்டும். இது மிக முக்கியமானது. நம்ம என்ன செய்ய முடியாது, சட்டத்தை வந்து மீறி செயற்பட முடியாது. சரியா? அப்ப என்ன சொல்ல வராங்க, சட்டத்துக்கு அடிபணிந்து செயற்பட வேண்டும். அதாவது சொல்ல வர விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் முன்னிலையில் வந்து அனைவரும் சமன். அதைத்தான் என இலகுவான முறையில சொல்ல வராங்க. அப்ப சமூகத்தில் வாழக்கூடிய நபர்கள், அதாவது மக்களா இருக்கலாம், அதே போல நிறுவனங்களா இருக்கலாம். அப்ப சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அதற்கு வந்து என்ன செய்யணும், கீழ்ப்பணிந்து, அதன் கீழ்ப்பணிந்து தான் நம்ம செயற்பட வேண்டும். சட்டத்தை மீறி செயற்படுவோருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தண்டனைகள் வழங்கப்படுற சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்க்கலாம். எனவே இங்க நான் சொல்ல வர்ற விடயம் என்னது, சட்டத்தின் முன்னிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அனைவரும் அனைவரும் சமன். அதுதான் மிக முக்கியமானது. சரியா? இதைதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. சரியா? சட்டம் சகலரையும் பாதுகாக்கும். சரியா? சட்டத்தின் முன்னிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா சகலரும் சமன் என்பதை வந்து நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதை நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பை நம்ம என்ன செய்யணும், ஏன்னா அப்ப அந்த சட்டத்தை பாதுகாப்பு பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமன், விளங்குச்சா? அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும், அதை பாதுகாக்க வேணும். எனவே சட்டத்தை மீறி சட்டத்திற்கு புறம்பாக நாம் சில விடயங்களை செய்யும் பொழுது என்ன செய்யுது, நாம் தண்டனை பெறுகின்ற ஒரு நபராக மாறலாம். சரியா? ரைட். அதில் பாதுங்க வந்து இலங்கையில வந்து உயரிய சட்டம் அரசியல் யாப்பின் சட்டமாக இருக்கின்றது. சரியா? அந்த சட்டத்துக்கு அமைவாக நாம் அனைவரும், அதாவது இலங்கையில் என்ற நாம் அனைவரும் என்ன செய்யணும், முதலாவது கட்டுப்பட பழகணும். அப்ப சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் பாதுகாப்பு என்ன நியாயமாக அனைவருக்கும் கிடைக்கணும். சரி, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னா எவரும் வந்து சட்டத்தை விட உயர்ந்து விட முடியாது. சட்டம் தான் எல்லாவற்றுக்கும் உயர்வாக இருக்கின்றது. சரியா? அப்ப அரசியலமைப்பின் படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அரசியல் யாப்பின் சட்டம், சரியா, அதற்கு அனைவரும் பாத்தீங்கன்னா நாம் அனைவரும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இலங்கையில் உயரிய சட்டம் அரசியல் யாப்பு சட்டமா சொல்லப்படுகின்றது. அந்த சட்டத்துக்கு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட வேண்டும். இது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? கேதிஸ், இஷாரா விளங்குச்சாமா? ஓகே. ஓகே ரைட். முதல்ல நம்ம சட்டத்தின் ஆட்சி தொடர்பா பார்த்தோம். இப்ப நான் பார்க்க போற விடயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையுடைய உயரிய சட்டம் அதுவும் பார்த்தோம், அரசியலமைப்பு சட்டம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் உயர்தன்மை தொடர்பான கருத்துக்குரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு, ஜி மார்சல். இது டைசின் இருக்கு, அது வந்து ஜி மார்சல் என்பவர் தான் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டம் தொடர்பாக சட்டத்தின் உயர்தன்மை தொடர்பான கருத்துக்குரியவர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டைசி மார்சல். இவர் தான், அதாவது ஜி மார்சல் தான் இருக்கு அவரு. சரியா? டைசி மார்சல்ல ஜி மார்சல். இவர் தான் சட்டத்தின் உயர்தன்மை தொடர்பாக பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து கருத்துக்குரிய நபராக நாம் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அப்ப சட்டத்தின் உயர்தன்மை தொடர்பாக பார்த்தோம். அதாவது அடுத்து இலங்கை
உயரிய சட்டம் எது என்று பார்த்தோம். இலங்கையினுடைய உயரிய சட்டம் அரசியலமைப்பு சட்டம். அதே போல சட்டத்தின் உயர்தன்மை தொடர்பாக கருத்து கூறியவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜி மார்சல் என்பவரை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஜி மார்சல் மற்றும் டைஸ் என்பவரை குறிப்பிடலாம். ரைட், நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ரைட், பார்க்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்ன அப்படி வந்து சட்டத்தின் உயர்தன்மையில் செல்வாக்கு Good செலுத்தும் evening, sir. காரணி யாரு? குட் ஈவினிங். Sorry, sir. Phone charge. ஓகேமா, குட் ஈவினிங் அம்மா. இப்பதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், அதாவது சட்டத்தின் மேன்மை அல்லது சட்டத்தின் ஆட்சி தொடர்பாக பார்த்து கொண்டு வரோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு வந்திருக்கோம். நீங்க இப்பதான் ஜாயின் ஆயிருக்கீங்க. ஓகே, ரைட், பார்ப்போம். அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுவோம். அதாவது பாருங்க, சட்டத்தின் ஆட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா அது சட்டத்தின் முன்னால் வந்து நம்ம பார்க்கலாம் வந்து அனைவரும் சமன், அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அடுத்து சட்டத்திற்கு எல்லாரும் அடிப்பணிந்து கட்டுப்பட வேண்டும். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்தை விட யாரும் உயர்ந்து விட முடியாது. சரியா? அப்ப இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அரசியல் யாப்பின் சட்டம் தான் என்ன செய்து உயர்வான சட்டமா சொல்லப்படுகின்றது. சட்டம் தொடர்பாக கருத்து கூறியவர்கள் வந்து இந்த ஜி மார்சல் என்பவர் மிக முக்கியமானவர். அப்ப தற்போது நம்ம பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் ஆட்சியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் தொடர்பா பார்த்தோம். இந்த சட்டத்தின் ஆட்சியில என்னென்ன விடயங்கள் வந்து செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது தொடர்பா நம்ம தற்பொழுது பார்க்கலாம். அப்ப இதை பாருங்க பிள்ளைகள், பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அனைவரும் பார்த்தீங்கன்னா நாட்டின் சட்டத்திற்கு அடிப்பணிதல், இது மிக முக்கியமானது. சரியா? சட்டத்தின் ஆட்சியின் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள்ல வந்து அனைவரும் என்ன செய்யணும்? சட்டத்திற்கு அடிப்பணிய வேண்டும், இது மிக முக்கியமானது. ரைட், நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து அப்ப சட்டத்தின் உயர்தன்மையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு அடிப்பணிய வேண்டும், அது நம்ம எல்லாருடைய கடமை. நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரும் சட்டத்தை மீறி செயற்படும் பொழுது அல்லது சட்டத்துக்கு புறம்பாக நாம் செயற்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம என்ன செய்வோம்? தண்டனைக்குரியவர்களாக மாற வேண்டிய நிலை ஏற்படும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து இந்த சுயாதீன நீதிமன்றம் மூலம் அனைவருக்கும் சமனான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு என்ன செய்யணும்? செயற்படுதல், இது மிக முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா சமனான நீதியா இருக்கணும், அதாவது பாகுபாடு காமிக்கப்பட முடியாது. விளங்குதா? இது மிக முக்கியமானது. சுயாதார நீதிமன்றங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சமனான நீதியை பெற்றுக் கொடுத்தல். நீதிமன்றம் என்பது பார்த்தீங்கன்னா வந்து சுயாதீனமாக செயற்பட வேண்டும். அந்த இடத்துல யாருடைய தலையீடும் காணப்படக்கூடாது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமானது பக்க சார்பற்ற உறுதியான நீதியான பொதுவான சட்ட தொகுதி ஒன்று காணப்பட வேண்டும், இதுவும் மிக முக்கியமானது. பக்க சார்பு இல்லாம இருக்கணும். விளங்குதா? ஒருத்தருக்கு சார்பாகவும், அதாவது ஒருத்தருக்கு நீதிமன்றத்தில் சார்பான முறையிலும் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்க முடியாது. அப்ப பக்க சார்பற்ற அதே போல உறுதியான நீதியான பொதுவான சட்ட தொகுதி ஒன்று காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் வந்து பொதுவான சட்ட தொகுதி ஒன்று காணப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு பார்த்தோம். அப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்ட தொகுதி காணப்பட்டால்தான் என்ன செய்யும்? நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த அனைவருக்கும் சட்டமானது அனைவருக்கும் பொது சமன், அந்த கூட்டு வந்து மெய்ப்படும். விளங்குதா பிள்ளைகள்? இல்லை என்றால் பக்க சார்பாக இருந்துச்சுன்னு சொன்னா சட்டம் வந்து என்ன செய்யாது? அனைவருக்கும் சமனாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகும். அப்ப இதை நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப சட்டத்தின் சட்டத்தினுடைய உயர்தன்மையில செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு சில விடயங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பார்க்கலாம் வந்து அனைவரும், நாட்டில் உள்ள அனைவரும் என்ன செய்யணும்? சட்டத்திற்கு அடிப்பணிய வேண்டும். இது மிக முக்கியமானது.
சரியா? ஒரு இனத்துக்கு ஒரு சட்டம், இன்னொரு இனத்துக்கு ஒரு சட்டம். இந்த மொழி பேசுகின்றவருக்கு இப்படியான சட்டம், ஏனைய மொழி பேசக்கூடியவர்களுக்கு, ஏன்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு நாட்டிற்கு கீழே வாழக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் என்ன செய்யணும்? இந்த சட்டம் என்பது சமனாக காணப்பட வேண்டும். அதுதான் சொல்ல வர்றாங்க. சரியா? அனைவருமே இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, சுயாதீன நீதிமன்றங்கள் மூலம், சுயாதீனம் சொன்ன பிள்ளைகள் யாருடைய தலையீடும் இல்லாம அந்த நீதிமன்றம் என்ன செய்யணும்? சுயாதீனமா இயங்கணும், பக்க சார்பற்ற நிலையில இயங்கணும். அதுதான் சுயாதீனம் சொல்றாங்க. அடுத்து உண்மைத்தன்மையா இருக்கணும். விளங்குதா? அப்ப அந்த நீதிமன்றம் மூலமாக அனைவரும் சமனான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு செயல்படுறாங்க. அப்ப அனைவருக்கும் அங்க ஏழை, பணக்காரன், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், மொழி ரீதியா பாகுபாடு, இன ரீதியான பாகுபாடு, வர்க்க ரீதியான பாகுபாடு, இதெல்லாம் காமிக்க முடியாது. அனைவரும் சமம்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டோம். அப்ப சுயாதீன நீதிமன்றங்கள் மூலமாக அனைவருக்கும் என்ன செய்யணும்? சமனான நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, மூன்றாவது, அதாவது பக்க சார்பற்ற, அதே போல உறுதியான, ஏன்னா நீதியான பொதுவான சட்ட தொகுதி ஒன்று. இப்ப நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவான நீதி தொகுதி ஒன்று காணப்பட வேண்டும். அப்ப இந்த மூன்று விடயங்கள் தான் சொல்றாங்க சட்டத்தின் ஆட்சியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணங்களா சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த பகுதி பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சா? உங்களுக்கு கேதீஸ், அஃப்ரின், ஷாரா? ஓகே, ரைட். அப்ப நம்ம முதலாக பார்த்தோம் சட்டத்தின் மேன்மை அல்லது உயர்தன்மை பார்த்தோம். இரண்டாவதான பார்த்த விடயங்கள் சட்டத்தின் ஆட்சியில் செல்வாக்கு செலுத்துகின்ற விடயங்கள் தொடர்பாக நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரியா? இப்ப பார்ப்போம் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நீதிமன்ற தன்மை தானே, நீதிமன்ற தன்மையில் உறுதி செய்யப்பட்ட ஒரு சமூகத்தின் காணக்கூடிய பண்புகள். சரியா? அதாவது உறுதி செய்யப்படுத்த ஒரு நீதியின் உயர்தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் காணக்கூடிய பண்புகள். நீதியின் உயிர்த்தன்மைன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அந்த சரியான முறையில நீதியுடைய உயர்தன்மையானது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல காணக்கூடிய, நம்ம அவதானிக்கக்கூடிய பண்புகள் தொடர்பா நம்ம பார்க்கலாம். அந்த சமூகம் எவ்வாறான நிலையில் காணப்படும், அதுதான் பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, பாத்தீங்கன்னு சொன்னா, நீதித்துறை சுதந்திரமாக செயற்படல். இது மிக முக்கியமானது. இப்ப நீதித்துறையானது பிள்ளைகள் சுதந்திரமான முறையில செயற்பட்டால் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், நீதியின் உயர்தன்மை என்ன செஞ்சிருக்கு? உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா பிள்ளைகள்? ஏற்றுக்கொள்ளாமா? ஓகே. ஆரம்ப காலங்கள்லயும் இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் இலங்கையை பொறுத்தவரை சுயாதீனமான முறையில செயற்படுகின்றது. இது மிக முக்கியமானது. இரண்டாவது விடையில பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, சகல பிரஜைகளுக்கும் சட்டத்தை பற்றிய தெளிவினை பெற்றிருத்தல். சட்டம் தொடர்பாக சகல பிரஜைகளை என்ன செய்யணும்? ஒரு தெளிவை பெற்றிருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. இப்ப எமது நாடை பொறுத்தளவுல நாட்டில் உள்ள சகல பிரஜைகளுக்கும் சட்டம் தொடர்பான தெளிவு இருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறித்தான். இன்னும் நமக்கு முறையான சட்டம் தொடர்பாக ஒரு தெளிவற்ற நிலையில் தான் காணப்படுகின்றோம். ஒரு வழக்கு விசாரணையோ ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக போகும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல தான் இதுக்கான என்ன தீர்வோ, இதுக்கான என்ன சட்டம் இருக்கின்றது போன்ற விடயங்களை தேடி அறிகிறவங்க ஒழிய எல்லா மக்களுக்கும் சட்டம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அல்லது ஒரு அறிவு இருக்கின்றதா என்பது பாத்தீங்கன்னு சொன்னா கேள்விக்குறி. ஆனால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் அனைவரும் என்ன செய்யணும்? சட்டம் தொடர்பாக சட்டத்தை பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும். அது மிக மிக முக்கியமானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியுமா? ஏமாற்ற முடியுமா? முடியாது சார். முடியாது. சட்டம் தொடர்பான அறிவு நமக்கிட்ட இல்லாட்டி என்ன செய்வாங்க? நம்மளை இலகுவான முறையில ஏமாற்றி விடுவார்கள். நம்மளை பயமுடுத்தலாம். இது செஞ்சா இப்படி ஆயிரும், இது செஞ்சா இப்படி ஆயிரும் அப்படி. அப்ப சட்டம் தொடர்பான நமக்கு ஒரு அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அது தொடர்பா பேசலாம், எப்படினா பேசலாம். இப்ப இன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் அதிகமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள். இப்ப அண்மையில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வீடுகள்ல நிறைய பிரச்சனை சந்திக்கின்றாங்க. சரியா? இந்த மழை நீர், அந்த குறித்த வீட்டினுடைய நீர் என்ன செய்யுது? அடுத்த காணிக்கு செல்லக்கூடிய தன்மை.
அது உண்மைக்கு செல்ல முடியுமா? அப்படி அப்படி செல்ல 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 விட முடியுமா? இல்ல சார். முடியாது. அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு. அடுத்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து செல்ல பிராணிகளாக நாய்களை வளர்க்கின்றார்கள். அப்ப அந்த நாய்கள் மூலமா நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. நாய் சில வேளை ஒருவரை கடிக்கலாம், துரத்தலாம். அப்ப இதுக்கு கூட சட்டங்கள் இருக்கு. விளங்குதா சார். பிள்ளைகள்? நமக்கு தெரியாது. நமக்கு என்னது? நமக்கு அது தொடர்பா எந்த விதமான ஒரு சட்டம் தொடர்பான தெளிவின்மை காணப்படுகின்றது. ஆனா எல்லா விடயங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சட்டம் காணப்படுகின்றது. அந்த சட்டம் தொடர்பான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள இப்ப நான் சொன்ன விடயங்கள் 2 விடயங்கள் ஒரு உதாரணம் தான். இப்ப நம்ம நாளாந்த வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அப்படித்தானே பிள்ளைகள்? அப்ப ஒவ்வொருக்கும் சட்டம் இருக்கு. சட்டம் நமக்கு தெரிஞ்ச நம்ம என்ன செய்யலாம்? அதற்கு என்ன செய்யலாம்? அந்த விடயத்துக்கு நம்ம எதிராக செயற்படலாம். இப்படி சட்டம் இருக்கு. நீங்க ஏன் இப்படி செய்யணும்னு கேட்கலாம். இல்லை என்றால் நாம் எந்த விதமான கேள்விகளும் கேட்காமல் என்ன செய்வோம்? நம்ம மௌனித்து வாழக்கூடிய தன்மை காணப்படுது. எனவே சகல பிரஜைகளும் சட்டத்தை பற்றிய தெளிவினை பெற்றிருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. ரைட். அடுத்து பாவம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, சட்டம் பற்றிய அறிவின்மையை தகுந்த காரணமாக ஏற்றுக்கொள்ளாமை. இது மிக முக்கியமானது. சட்டம் பற்றிய அறிவின்மையை தகுந்த காரணமாக ஏற்றுக்கொள்ளாமை. இதை சொல்றாங்க. அப்ப சட்டம் தொடர்பான அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரியா? சட்டம் அஹ் சட்டத்தின் பற்றிய அறிவை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து வைத்திருப்பது மிக மிக முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நேர்மையாகவும் தாமதமின்றியும் நீதியை பெற்றுக்கொள்வது. இது மிக முக்கியமானது. நேர்மையான முறையில நம்ம என்ன செய்யக்கூடாது? அநீதியான முறையில நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பார்க்கலாம், சில நேரங்களில் வந்து நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்படித்தானே பிள்ளைகள்? யாரோ ஒருவர் சார். இப்ப சட்டத்துக்கு தேவை சாட்சி தான். அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரியா? நீதிமன்றத்துல கூட அஹ், கொலை செய்யக்கூடிய, கொலைகள் பாரிய குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகள் கூட என்ன செய்யலாம்? விடுதலையாகி செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. குற்றம் எதுவுமே செய்யாத ஒருவர் என்ன செய்ய முடியாது? தண்டனை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அப்ப அங்க நீதிமன்றத்துல அங்கன பார்க்கப்பட்ட விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாட்சி. சட்டத்துக்கு தேவை சாட்சி. அதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில வழக்குகள்ல சாட்சிகள் சோடிக்கப்பட்டு, பொய் சாட்சிகள் சோடிக்கப்பட்டு என்ன செய்யப்படும்? அந்த குற்றம் செய்யாட்டியும் நிரூபிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. உண்மையான குற்றவாளி தப்பித்து செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து என்ன செய்யப்படுகின்றது? அதாவது நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்றது. இது ஒரு பிழையான அணுகுமுறை. ரெண்டாவது பார்க்கலாம் வந்து, சட்டம் தொடர்பான அறிவு வந்து எல்லா இடம் இருக்காது. இதுவும் ஒரு காரணமா சொல்லலாம். சரியா? அப்ப நேர்மையாகவும் தாமதமின்றியும் நீதியினை பெற்றுக்கொள்ள சில பேரை பார்த்தீங்க சொன்னா, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் போறதுக்கு பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. யாருமே விரும்புறது இல்லைத்தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றது? தம்முடைய நேரம், காலம், பொருள், இது எல்லாத்தையுமே இழக்க வேண்டி ஏற்படும். விளங்குதா? யாருமே வழக்கு தொடர்பான விடயங்களுக்கு விரும்புறது இல்லை. ஆனால் நமக்கு அநீதி ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கட்டாயமாக நமக்கு நீதியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அநீதிக்கு எதிராக போராடவில்லை என்றால் என்ன செய்வாரு? குற்றவாளி தப்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். அடுத்து பார்ப்போம் வந்து, சட்டத்தின் முன் சமனாக மதிக்கப்படுதல். இது மிக முக்கியமானது. சரியா? சட்டத்தின் முன் சகலரும் சமனாக மதிக்கப்படுதல். நம்ம ஆரம்பத்தில் சொல்லியாச்சு, சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அப்ப அந்த இடத்துல வந்து உயர்வு தாழ்வு பார்க்க இயலாது. அதே போல இன ரீதியான பாகுபாடு, மொழி ரீதியான பாகுபாடு, விளக்குதா? வர்க்க ரீதியான பாகுபாடு, இது எதுவுமே பார்க்கப்படாது. ஏழையோ பணக்காரரோ அவருக்கான நீதி நிலை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். சில நேரங்கள்ல பார்க்கலாம், அதாவது ஏழை பணக்காரர் அந்த வர்க்க ரீதியான பாகுபாடு வரும் பொழுது சில வேலைகள் என்ன செய்யலாம்? காசு மூலமா காசையும் கொடுத்து என்ன செய்யலாம்? நீதியையும் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். அதாவது வந்து என்ன செய்யலாம்? ஏழை ஒருவருக்கு ஒரு லோயரை, ஒரு வழக்கறிஞரை பிடித்து கூட வாதாட முடியாத நிலை காணப்படுகின்ற அதே நேரம் வந்து குற்றம் புரிந்தவர் என்ன செய்யலாம்? ஒரு நல்ல லோயரை பிடிச்சி, ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி என்ன செய்யலாம்? வாதாடி சட்டத்தின் பிடியில் என்ன செய்யலாம்? தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அப்ப அது வந்து ஒரு பிழையான வேலை. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீதியானது நிலைநாட்டப்படவில்லை. விளங்குதா? அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்றால் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நீதியும் என்ன செய்யணும்? சமனாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். சரியா?
ரைட். எனக்கு சரி முதல்ல சொன்ன சார். மாதிரி தான் இந்த தனிநபர் அந்தஸ்து அதே போல பதவி செல்வம் போன்ற காரணங்களில் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டம் செயற்படாதிருத்தல் இது மிக முக்கியமானது. தனிநபர், சரியா, தனிநபர் அந்தஸ்து அப்ப நான் உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. விளங்குதா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பதவி நிலை, செல்வம், என்ன பணம் தொடர்பான இந்த அதிகாரங்கள் காரணமாக என்ன செய்யக்கூடாது, நீதியானது வலுவிழந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் பார்க்காம தான் என்ன செய்யணும், அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்ப நீதியின் உயர்தன்மை சாரி நிலைநாட்ட உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் மேற்கூறிய விடயங்கள் என்ன செய்யணும், நடைமுறையில இருக்கணும். ஓகே பிள்ளைகள், அப்ப இந்த பகுதி விளங்குச்சா உங்களுக்கு? ஆம் சார். ரைட். அப்ப நம்ம மூன்று விடயங்கள் இன்னைக்கு நம்ம இப்பொழுது வரை கலந்துரையாடி இருக்கோம். முதலாவது பார்க்கிற வந்து சட்டத்தின் மேன்மை அல்லது சட்டத்தின் ஆட்சி தொடர்பா பார்த்தோம், சரியா. இரண்டாவது பார்த்த விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சட்டத்தின் உயர்தன்மையில செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், அந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். மூன்றாவது விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நீதியின் உயர்தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், நீதியானது முறையான விதத்துல உறுதிப்படுத்தப்பட்ட சமூகம் எவ்வாறு இருக்கும், அந்த சமூகத்துல காணப்படக்கூடிய பண்புகள் தான். அதை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். முதலாவது பாருங்க, நீதித்துறை சுதந்திரமாக செயற்படும். நீதித்துறை வந்து சுதந்திரமான முறையில், அதாவது யாருடைய தலையீடும் இன்றி செயற்பட்டால் இந்த நீதியின் உயர்தன்மை உறுதிப்படுத்துற ஒரு சமூகத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சகல பிரஜைகளும் சட்டத்தை பற்றிய தெளிவினை பெற்றிருத்தல், அதாவது சட்டம் தொடர்பான அந்த அறிவினை, சரியா, சட்டம் தொடர்பாக அறிவை பெற்றிருக்கணும். இது மிக முக்கியமானது. மூன்றாவது விடயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டம் பற்றிய அறிவின்மை தரும் தகுந்த காரணமாக ஏற்றுக்கொள்ளாமை, சரியா. எனக்கு சட்டம் தெரியாது, எனக்கு அது தொடர்பான விடயங்கள் தெரியாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயம் செய்யணும், சட்டம் தொடர்பாக அறிஞ்சுக்கொள்ளணும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா நேர்மையாகவும் தாமதமின்றி நம்ம என்ன செய்யணும், இந்த நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால், நமக்கு ஒரு குற்றம் இழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்த நீதி விடயத்திலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், தாமதமின்றி நமக்குரிய நீதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குரிய நீதியை நாம் பெறவில்லை என்றால் நமக்கு குற்றமிழைத்த குற்றவாளி என்ன செய்வாரு, தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் முன்னால அனைவரும் சமம். அப்ப அங்க வந்து தனிநபர் அந்தஸ்து, அதே போல உயர்வு தாழ்வு, பதவி, செல்வம், இது எதுவுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எதுவுமே பார்க்காம சட்டத்தின் முன்னால அனைவரும் சமம் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது நீதியின் உயர்தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் காணக்கூடிய மிக முக்கியமான பண்புகளா பார்த்தோம். ரைட். அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஓ சார். விளங்குச்சாமா? சொல்லுங்க. ஆம் சார். ஓ சார், விளங்கிச்சு. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேதீஸ், இஷாரா? ஓ சார். ஆம் சார். ரைட். ஓகே, நம்ம வந்து அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். ரைட். நம்ம அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா நீதித்துறை சுதந்திரம் தொடர்பா நம்ம பார்க்க போகின்றோம். ரைட். இதுல மிக முக்கியமானது நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த நீதித்துறை சுதந்திரம். இந்த நீதித்துறையானது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், சுதந்திரமான முறையில செயற்பட வேண்டும். அப்ப நீதித்துறையானது சுதந்திரமான முறையில செயற்பட்டால்தான் மக்களுக்கு நீதித்துறை தொடர்பான ஒரு நம்பிக்கை வரும், சரியா. இது மிக முக்கியமானது, சரியா. அப்ப இன்றைய சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீதிமன்றம், ஏன்னா நீதிமன்றம் வந்து சிறப்பிடம் பெறுகின்றது, மிக முக்கியமா சொல்லலாம், சரியா. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா எனது பிரஜைகளின் சுதந்திரம் அதே போல உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது, நீதி வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது வழக்காக காணப்படுகிறது. பிரஜைகளுடைய சுதந்திரமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நீதியானது நிலைநாட்டப்பட வேண்டும். நீதியானது நிலைநாட்டப்படவில்லை என்றால் பிரஜைகளது சுதந்திரம் என்ன செய்யாது, பாதுகாக்கப்படாது. இது மிக முக்கியமானது, சரியா. அடுத்து நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீதிமன்றம் பாத்தீங்கன்னு சொன்னா சுதந்திரமான முறையில பக்க சார்பில்லாத முறையில செயற்படும் பொழுது தனிநபர்களுக்கு என்ன நடக்கும், அதாவது நீதிமன்றத்தின் மீது பாத்தீங்கன்னு சொன்னா நம்பிக்கை ஏற்படும். இது மிக முக்கியமானது, சரியா.
அதாவது நீதிமன்றமானது சுதந்திரமானது, அதாவது சார்பின்றி செயற்படும் பொழுது தனிநபர்களுக்கு, அதாவது சமூகத்துக்கு என்ன செய்யும், இந்த நீதிமன்றம் மீது வந்து நம்பிக்கை ஏற்படும், ஒரு மதிப்பு ஏற்படும். சரியா? அதற்கு ஏற்ற வகையில் என்ன செய்வாங்க, மக்கள் வந்து சட்டத்தினை மதித்து அதற்கேற்ப என்ன செய்வாங்க, வாழ பழகுவாங்க, நீதித்துறையை மதிப்பார்கள். அதுதான் சொல்ல வராங்க. புறவரியாக தலையின்றி பக்க சார்பின்றி வழக்கு தீர்ப்புகளை வழங்குதல், அதுதான் சொல்ல வராங்க. அதாவது எந்த விதமான பக்க சார்பும் இருக்கக்கூடாது. விலகுதா? அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்தஸ்து, செல்வம், உயர்வு தாழ்வு, பதவி நிலை, மொழி ரீதியான பாகுபாடு, இன ரீதியான பாகுபாடு, வர்க்க ரீதியான பாகுபாடு, இது எதுவுமே செய்ய முடியாது, பார்க்க முடியாது. புறவரியான தலையீடு இன்றி பக்க சார்பின்றி என்ன செய்யணும், இந்த தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து பாத்தீங்க சொன்னா, இந்த விடயம் நடைபெறும் பொழுது சட்டத்தின் உயர்தன்மை பாதுகாக்கப்படும். சட்டத்தினுடைய உயர்தன்மை, சட்டத்தை எல்லோரும் மதிக்கக்கூடிய தன்மையான உருவாகும். சரியா பிள்ளைகள்? அடுத்து பாத்தீங்கன்னா, அங்கே அடிப்படை உரிமைகள் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். அப்ப அடிப்படைனா மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் என்னது, அதாவது நீதித்துறையானது சுதந்திரமாக செயற்படும் பொழுது மனிதனுடைய அடிப்படை உரிமை என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நீதிமன்ற தொடர்பான பொதுமக்களின் நம்பிக்கையும் கௌரவத்தையும் உறுதிப்படுத்தலாம். மக்கள் நம்புவாங்க. நமக்கு ஏதாவது தப்புகள் நடக்கும் பொழுது, நமக்கு அநீதி நடக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு போனா நமக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ளலாம், நமக்கான என்ன சொல்லும், நியாயத்தை பெற்றுக்கொள்ள நம்பிக்கை வரும். இல்லை என்றால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நீதிமன்றத்தை நாட மாட்டாங்க. அது மிக முக்கியமானது. அங்க போனா எதுவுமே கிடைக்காது, அங்க போனா ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியான தீர்வு கிடைக்காது, பக்க சார்பின்றி நடைபெறும், அப்படியா என்ற தன்மை மக்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா மக்களுடைய சுதந்திரம் என்ன செய்யப்படும், அங்கே பாதுகாக்கப்படாது. அப்ப இது வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்படும் பொழுதுதான் மக்களது அடிப்படை உரிமை, மக்களது கௌரவம் பாதுகாக்கப்படும். இப்ப நீதிமன்றம் சுயாதீனமா இருந்தால் தானே செய்வாங்க, மக்களும் சட்டத்தினை மதிப்பார்கள், சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், நீதித்துறை தொடர்பாக நம்பிக்கை வந்து சமூகத்துல ஏற்படும். இந்த பகுதி பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சா உங்களுக்கு? ஆம் சார். ஓகேம்மா, ரைட். இப்ப பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இத நீதிமன்றத்துல நீங்க படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் அமைந்து இருக்காது. இருந்தாலும் சில படங்கள், திரைப்படங்களை நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இலச்சினை காணப்படும், ஒரு சிலை காணப்படும். அந்த சிலை பேர் என்ன? அதீனா தேவதை. அதீனா தேவதை. நம்ம சொல்லுவோம் அத நீதி தேவதைன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சிலையை நம்ம என்ன சொல்லுவோம், நீதி தேவதைன்னு சொல்லி சொல்லுங்கம்மா. சார், நீதிமன்றத்துல ஏன் சார் அதீனா தேவதை நீதி தேவதையா வச்சிருக்காங்க? ரைட், என்ன பாப்பா அதான் பார்க்க போறோம். இந்த இருக்கு, இதுதான் சிலை. விளங்குதா? புரியுதா? பாத்தீங்க, இது வந்து கண்கள் கட்டப்பட்ட நிலையில காணப்படும் சிலை. சரியா? அடுத்து வந்து ஒரு புறம் வந்து இந்த கையில வந்து இந்த ஒரு திராசு வைக்கப்பட்டிருக்கும், சரியான முறையில் தீர்ப்பு வழங்குறதுக்காக. அடுத்து ஒரு வாளும் கையில் ஏந்தப்பட்ட இந்த சிலை தான் நீதிமன்றத்துல வந்து ஏன்னா நீதி தேவதையாக வைக்கப்பட்டு இருக்கின்றது. சரியா? ரைட்டா? பார்ப்போம் நம்ம கொஞ்சம் இந்த அதீனா சிலை தொடர்பாகவும் அந்த நீதிமன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இருக்கு, இதுதான் நீதி தேவதை. சரியா? அப்ப நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நீதி தேவதை என்பது ஏன் சொல்றாங்க, அதாவது நடுநிலையான நீதியை உணர்த்தும் ஒரு பண்டைய கிரேக்க ரோமானிய உருவமாகும். நீங்க கேட்ட கேள்விக்கு விடை விளங்குதா? இந்த நீதி தேவதை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து என்ன சொல்றாங்க, நடுநிலையான, அதனாலதான் என்ன சொல்றாங்க, கண்கள் கட்டப்பட நிலையில இருக்கு. சரியா? அது தொடர்பான விமர்சனம் இருக்கு. சரியா? அதாவது கண்கள் நடுநிலையான நீதியை உணர்த்தும் ஒரு பண்டைய கிரேக்க ரோமானிய உருவம்னு சொல்லப்படுகிறாங்க. எப்படி? கிரேக்க கடவுளான தெமிஸ் மற்றும் ரோமானிய கடவுளான ஜஸ்டியா ஆகியவற்றிலிருந்து உருவான இவர் கண்கள் கட்டப்பட்டு கையில் தராசு மற்றும் வாள் ஏந்தி பக்க சார்பற்ற நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கும் வகையில் நீதிமன்றத்தில் காட்சி அளிக்கின்றார். ஒரு 2 விடயங்கள், அதாவது கிரேக்க கடவுளான தெமிஸ் மற்றும் ரோமானிய கடவுளான ஜஸ்டியா ஆகியவற்றிலிருந்து உருவானவர், அந்த 2 கடவுளிலிருந்தும் உருவான இவர்
விளக்குதா? அப்ப கடவுள்கிட்ட இருந்து உருவான ஒருத்தர் தான் சொல்ல வருது. விளக்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? ஓ சரியா? சார். ஓகே. கடவுள்கிட்ட இருந்து அப்ப கடவுள்கிட்ட உருவானவர் எப்படி இருப்பாரு? நீதியா நேர்மையானவர் இருப்பாரா இல்லையா? சரியா? ஓ சார். இவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அதே போல கையில் தராசு மற்றும் வாள் ஏந்தி பக்க சார்பற்ற நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கும். விளங்குதா? அப்ப இந்த பக்க சார்பற்ற நிலைன்னு சொன்னா பிள்ளைகளை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எந்த பக்கமும் சார்பா இருக்க மாட்டாரு, நடுநிலையா இருப்பாரு. அப்ப நீதிமன்றத்துல வாதிடப்படுகின்ற வாதங்களின் அடிப்படையில, கொடுக்கப்படுகின்ற சாட்சிகளின் அடிப்படையில எந்த பக்கம் குற்றம் குற்றம் சுமத்தப்படுகின்றதோ, விளங்குதா? சட்டத்துக்கான சாட்சிகள் சரியாக முறையில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, அவருக்கு தண்டனை கிடைக்கும். அதனாலதான் அவர் வந்து பக்க சார்பற்ற முறையில் இருப்பதை நம்ம வந்து இந்த அதீன தேவதை, அதாவது நீதி தேவதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? திரும்ப பார்த்துருவோம். நடுநிலையான நீதியை உணர்த்தும் ஒரு பண்டைய கிரேக்க ரோமானிய உருவமாகும். அதாவது கிரேக்க கடவுளான தெமிஸ் மற்றும் ரோமானிய கடவுளான ஜஸ்டியா ஆகியவற்றிலிருந்து உருவான இவர் என்ன செய்வாரு, கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அதே போல கையில் தராசு, மற்றொரு கையில் வாள் ஏந்தி பக்க சார்பற்ற முறையில் நடுநிலையான நீதியை வழங்கக்கூடிய ஒரு உருவத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அதனாலதான் நீதிமன்றத்துல வைத்திருக்கின்றார்கள். சரியா பிள்ளைகள்? ரைட், நம்ம பார்ப்போம். சரி சார். அந்த நீதி தேவதை, அந்த நீதி தேவதை தொடர்பா இன்னும் ஒரு சில விடயங்கள் இதா இருக்கு. இந்த நீதி தேவதை சிலையின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம். ஏன் அந்த சிலை முக்கிய அம்சம், அது ஏன் கண்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். விளங்குதா? பாருங்க பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சாதி, அதே போல மனம் மதம், இனம், செல்வம் பாராது. ஏன்னா பாராது முன்முடிவுகளின்றி அனைவருக்கும் சமனான நீதியை வழங்குவதை இது குறிக்கும். இது மிக முக்கியமானது. ஏன் கண்கள் கட்டப்பட்டிருக்கு, அதாவது ஆனா சாதியை பார்க்க இயலாது, குறித்த நபருடைய மதத்தை பார்க்க இயலாது, அவர் என்ன இனம்னு பார்க்க முடியாது, செல்வம் பார்க்க முடியாது, ஏழையா பணக்காரனா பார்க்க முடியாது. சரியா? முன்முடிவுகள் சொன்னா ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்து வைத்திருக்க முடியாது. அந்த இடத்துல வாதிடப்படுகின்ற ஆதாரங்களுடைய அடிப்படையில, வருகின்ற சாட்சிகளின் அடிப்படையில என்ன தீர்ப்போ அதைத்தான் சொல்லணும். அதான் சொல்ல வராங்க முன்முடிவுகள் இன்றி. சரியா? அனைவருக்கும் சமனான நீதியை வழங்குவதே இது குறிக்குது. சரியா? தராச பாத்தீங்கன்னா இருதரப்பு வாதங்களையும் சான்றுகளையும் நடுநிலையுடன் சீர்தூக்கி பார்த்து நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கும். நீங்க தராச பார்க்கலாம், இப்ப எல்லாம் கடைகள்ல பார்க்கலாம், வந்து எலக்ட்ரானிக் தராசு தான் இருக்கு. அப்ப ஆரம்ப காலங்கள்ல இந்த என்ன சொல்றது, இது போன்ற ஒரு அமைப்புல தான் தராசு காணப்படுகிறது. அப்ப இருபுறமும் என்ன செய்யும், சமனான பாரங்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த தராசு என்ன செய்யும், சமநிலையில இருக்கும். இல்லை என்றால் தராசுல உயர்வு தாழ்வு காணப்படலாம். அப்ப இந்த இடத்துல பார்ப்பவங்க வந்து இருதரப்பு வாதங்களையும் சான்றுகளையும் நடுநிலையுடன் சீர்தூக்கி பார்க்கணும். ரெண்டு பேரும் சொல்ற விடயங்கள் சரியானதா, யார் சொல்ற விடயம் சரியானது, எந்த விடம் பிழையானது, விளங்குதா? அதை சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்த்துட்டு என்ன செய்யணும், அதற்கு ஏற்ற வகையில நடுநிலையான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். குற்றவாளி யாரோ அந்த குற்றவாளிக்கான தண்டனை வந்து சரியான முறையில போய் சேரணும். அதுதான் சொல்லப்படுது. அடுத்து பாருங்க இந்த வாள். சரியா? அதாவது ஒரு கையில தராசு, மற்றொரு கையில ஒரு வாள் இருக்கு. அதாவது நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள வலிமையையும் தண்டனையும் கடுமையாக குறிக்கின்றது. அதாவது இந்த நீதிமன்றத்துல அதிகாரத்தும் இருக்கும், அதிகாரத்தையும் அதே போல தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள வலிமையும். அங்கே முதல்ல பார்த்துடும், இனம், மதம், செல்வம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்ப யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா தப்பு செஞ்சிருந்தா அவருக்கான தண்டனை அங்கே வழங்கப்பட வேண்டும். அதான் சொல்ல வராங்க. அதாவது அந்த அதிகாரத்தையும் தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள வலிமையும் தண்டனையும் குறிக்குது. கடுமையான விடயம் அது. அங்கே யாருமே முடியாது, பக்க சார்பின்றி நடக்க முடியாது, அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க கூடாது, அந்த தண்டனைய வலிமையா நிலைநாட்டணும், அதை குறிக்குது. சரியா? அடுத்து பார்ப்போம் பண்டைய தோட்டம். இப்ப நீதி தேவதை என்பது பழங்கால எகிப்திய மற்றும் கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்தின் கலவையாக சொல்லப்படுகின்றது. சரியா?
அப்ப இந்த விடயங்கள் தான் நம்ம பார்த்தோம் வந்து இந்த நீதிதேவனுடைய முக்கியமான அம்சங்கள். அப்ப உங்களுக்கு நீதிதேவ தொடர்பாக என்ன செய்யலாம், யாராவது கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அது ஏன் கண்கள் கட்டப்பட்டிருக்கு, ஏன் கையில தராசு ஒண்ணு ஏந்தி இருக்கு, ஏன் கையில ஒரு வாள் ஏந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஓகே பிள்ளைகள், இப்ப இதுவரைக்கும் ஓகே பார்த்த சார். விடயங்கள் உங்களுக்கு வழங்குச்சா? உங்களுக்கு ஓம் கடைசியா சார். வந்து அந்த நீதியின் சுதந்திரம் பார்த்தோம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதீனா தேவதையை பார்த்தோம். நீதி தேவதை. அடுத்து நீதி தேவதையினுடைய முக்கியமான அம்சங்கள் தொடர்பு, அதாவது அந்த கண்கள் கட்டப்பட்ட நிலை, கையில் தராசு, மற்றும் ஒரு கையில் ஏன் வாள் ஏந்திய வண்ணம் காணப்படுகின்றார் என்பது தொடர்பான விளக்கத்தையும் பார்த்தோம். சரியா? ரைட். நம்ம சரி அடுத்து சார். பார்க்க போற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுகின்றது. ரைட், பார்ப்போம். அந்த என்னுடைய சொல்லி பார்ப்போம். அதாவது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த நீதித்துறை சுதந்திரத்துல என்ன சொல்லலாம், நீதித்துறை சுதந்திரத்தை பேணு வகையில் அரசியல் யாப்பின் சேர்க்கப்பட்டுள்ள கொள்கை என்னென்ன கொள்கைகள் இருக்கு அதுதான் இப்ப பார்க்க போறோம். விளங்குதா? அதாவது நீதித்துறை சுதந்திரத்தை பேணும் வகையில் அரசியல் யாப்புல சேர்க்கப்பட்டுள்ள சில கொள்கைகள் தொடர்பான விடயங்களை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது பாப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த நீதிபதிகளை நியமனம் செய்தல். இது மிக முக்கியமானது. சரியா? எவ்வாறு நீதிபதிகளை நியமனம் செய்கின்றார்கள் என்பது தொடர்பா பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த அரசியல் அமைப்பு, என்ன அரசியலமைப்பு பேரவை அனுமதியுடன் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தான் என்ன செய்வாரு, இந்த நீதிபதிகளை நியமிப்பாரு. ஜனாதிபதி தான் நீதிபதிகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் பார்த்தோம். அதுல மிக முக்கியமானதுல இந்த நீதிபதிகளை நியமிக்கிற அதிகாரமும் ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. சரியா? இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்துக்குமான நீதிபதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓய்வு பெறும் வரை, ஏன்னா ஓய்வு பெறும் வயது குறிப்பிடப்பட்டதுடன் அவர்களது உடல் உளநிலை சிறப்பாக இருக்கும் வரை என்ன செய்யலாம், அவங்க பணியாற்றலாம். அவருடைய உடல்நிலையும் அதே போல உளநிலையும் என்ன நன்றாக இருக்கும் வரை அவர் பணியாற்றலாம். சரியா? அவருடைய பதவிக்காலம் நிறைவடையும் முன்னர் என்ன செய்ய முடியாது, அவர்களை பதவியிலிருந்து நீக்க முடியாது. சரியா? இதன் மூலம் என்ன செய்யுது, நீதிமன்ற சுதந்திரம் பாதுகாக்கப்படுகின்றது. இப்ப இன்றைய தினம் என்ன ஒரு ஜனாதிபதி நியமித்தாலும் என்ன செய்ய முடியாது, திடீரென்று அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு வரக்கூடிய ஒருவர் என்ன செய்ய முடியாது, அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அவருடைய உடல்நிலை உளநிலை சிறப்பாக இருக்கும் வரைக்கும் என்ன செய்யலாம், வந்து அவர் பணியாற்றலாம். அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதன் மூலம் பார்க்கலாம் வந்து என்ன நடக்க போகுது, அந்த நீதிமன்ற சுதந்திரம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நம்ம வந்து உறுதிப்படுத்துகின்றோம். ரைட். அடுத்து பார்ப்போம் இந்த நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்தல். ரைட், இதை யாருக்கு சொல்ல முடியும்? கேதி சப்ரின் சொல்ல முடியுமா? சார். சொல்லுங்கம்மா பாப்போம். நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்தல் வந்து நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்க செய்வது தொடர்பு விசேட செயல்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது சார். அதன் மூலம் நீதிபதிகளின் தொழில் சுதந்திரம் பேணப்படுகிறது. அவ்வாறான நிலைமையில் அவர்களால் சுதந்திரமாகவும் பக்கசார்பின்றியும் தீர்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப என்ன சொல்ல வராங்க, இப்ப நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விசேட செயற்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன முறையில அவங்க பதவி நீக்கம் செய்யலாம், அப்ப அதற்கான தகுந்த காரணங்கள் உள்ள இருக்கு. தனியா நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. விளங்குதா? சரியா? அதன் மூலம் பாத்தீங்கன்னா நீதிபதிகளின் தொழில் சுதந்திரம் பேணப்படுகின்றது. இது மிக முக்கியமானது. அப்ப ஒருவர் நினைத்த மாதிரி நீதிபதிகளை நியமிக்கவும் முடியாது, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பதவி நீக்கம் செய்யவும் முடியாது. அப்ப இது மிக முக்கியமானது. அப்ப இதன் மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய சுதந்திரம் என்ன பேணப்படுகின்றது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பக்க சார்பின்றி தீர்ப்புகளை வழங்கக்கூடியதா இருக்கின்றது. அப்ப எந்த பக்க சார்பின்றும், யாருக்கும் சார்பாகவும் அல்லது யாருக்கும் எதிராகவும் இல்லாமல் நடுநிலையா வழக்கு விசாரணையில கொடுக்கப்படுகின்ற சாட்சிகளின் அடிப்படையில விசாரித்து அதன் பிரகாரம் தீர்ப்புகளை வழங்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. ரைட். அடுத்து பாருங்கம்மா, நீதிபதிகளின் வேதனம். சொல்லுங்கம்மா அஃப்ரீன்.
நீதிபதிகளின் வேதனம் திரட்டப்பட்ட போது நிதியிலிருந்து செலுத்தப்படுவது நீதிமன்ற சுதந்திரம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மற்றும் ஒரு செயற்பாடாகும் சார். எனவே வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் போது நீதிமன்ற தொடர்பிலான விவாதங்களுக்காக சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் வேதனம் பாராளுமன்றத்தின் மூலம் தீர்மானிக்கப்படும். ஆயினும் நீதிபதியின் சம்பளம், ஓய்வூதியம் என்பவற்றில் எவ்வித குறைவும் செய்ய முடியாது சார். ஓகேம்மா, ரைட். அப்ப நான் பார்ப்போம் வந்து இப்ப நீதிபதிகள் சொன்னா அவங்க கட்டாயம் அவங்களுக்கு வேதனம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களான சலுகைகள் செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மிக முக்கியமானது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீதிபதிகளின் வேதனம் திரட்டப்பட்ட பொது நிதியிலிருந்து என்ன செய்யப்படுறாங்க, திரட்டப்பட்ட அரசாங்க பொது நிதியிலிருந்து என்ன செய்யாது செலுத்தப்படுவது நீதிமன்ற சுதந்திரம் தொடர்பான மேற்கொண்ட மற்றும் ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. வருடாந்த வரவு செலவு சட்டம் இருக்குதானே, அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றம் தொடர்பிலான விவாதங்களுக்கான சந்தர்ப்பம் தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க என்ன செய்ய முடியாது, விவாதங்கள்லாம் செய்ய முடியாது. அப்ப உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வேதனம் பார்லமெண்டத்தின் மூலம் என தீர்மானிக்கப்படுது. அவங்களுக்கு எவ்வளவு இந்த வேதனம் கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்படும். தீர்மானிக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீதிபதிகள் சம்பளம், ஓய்வூதியம் என்பவற்றில் எவ்வித குறைப்பும் செய்ய முடியாது. அப்போ ஒரு முறை உங்களுக்கான வேதனம் இவ்வளவுதான், இதற்கான ஓய்வூதியம் இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டால் அதன் பிறகு என்ன செய்ய முடியாது, அவங்களோட ஓய்வூதியத்தை குறைக்க முடியாது, வேதனத்தையும் குறைக்க முடியாது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்ற சுதந்திரம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதையே குறிக்கின்றது. சொல்லுங்க, அடுத்து பார்ப்போம். வேறு பதவிகளை ஏற்றல். வேறு பதவிகளை ஏற்றல். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஜனாதிபதியின் அனுமதியின்றி வேதனத்துடன் கூடிய அல்லது வேதனமற்ற எந்த ஒரு பதவிகளும் ஏற்க முடியாது என்பது தொடர்பாக அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சார். அதே போன்று அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் வேறு எந்த தொழிலும் ஈடுபடுதல் கூடாது எனவும் யாப்பில் கூறப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் நீதிபதிகளின் சுதந்திரம் பாதுகாக்கப்படல் மற்றும் நீதி சுதந்திரம் பாதுகாக்கப்படல் ஆகியவை எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓகேம்மா, நன்றி. ரைட். அப்ப இங்க பார்க்கலாம் அவங்க வேறு பதவிகளை ஏற்க முடியாது. அது மிக முக்கியமானது. இப்ப நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்துகிட்டு வேறொரு விடயத்துல வேறொரு வேலையாகவும் செய்ய முடியாது. பார்ட் டைமா எதுவுமே செய்ய முடியாது சொல்ல வராங்க. ஏன்னா அப்ப நீதிமன்ற உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியின் அனுமதியின்றி ஏன்னா வேதனத்துடன் கூடிய அல்லது வேதனத்துடன் கூடிய சம்பளத்தோட அல்லது சம்பளமற்ற எந்த ஒரு பதவிகளையும் ஏற்க முடியாது தொடர்பான அரசியல் யாப்புல குறிப்பிடப்படுது. அப்ப ஜனாதிபதி தான் அவரை நியமிக்கிறார். அதை முதல்ல பார்த்துட்டோம். ஏன்னா அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தான் அந்த நீதிபதிகளை நியமிக்கின்றார். அது ஓகே. ஆனா அப்படி நியமிச்சாலும் அவங்க ஜனாதிபதியின் அனுமதியுடன் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான பதவிகளையும் அவர்கள் ஏற்க முடியாது. அதாவது வேதனத்துடன் கூடியதோ அல்லது வேதனமின்றியோ எந்த ஒரு பதவியையும் ஏற்க முடியாது என்று பாத்தீங்கன்னு சொன்ன அரசியல் யாப்பில் குறிப்பிடப்படுகின்றது. சரியா? அதே போல அவங்க ஓய்வு பெற்ற பின்னரும் ஏன்னா அவங்க இந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் வேறு எந்த தொழிலும் ஈடுபடுதல் கூடாது. அதன் பிறகும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இப்ப நீதிமன்றத்தோட நான் சம்பந்தம் இல்லை, நான் ஓய்வு பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி செய்ய முடியாது, வேறொரு தொழில ஈடுபட முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படுகிறது, ஓய்வூதியம் கொடுக்கப்படுகின்றது. அரசாங்க சேவையாளர் பெரும்பாலும் எல்லாருக்குமே ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. இருந்தாலும் நீதித்துறையில் என்ன செய்யுது, விசேடமான கவனம் செலுத்தப்படுகின்றது. அதன் பிறகும் என்ன செய்ய முடியாது, அவங்க வேற எந்த ஒரு தொழிலும் ஈடுபடுதல் கூடாது என்பது யாப்புல கூறப்படுது. இவற்றின் மூலம் நீதிபதிகளின் சுதந்திரம் பாதுகாக்கப்படுகின்றது, நீதி சுதந்திரம் பாதுகாக்கப்படல் ஆகியன எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மிக முக்கியமானது. அப்போ நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகளை பதவி வகிச்சா அதன் பிறகு அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஓய்வூதியம் பெற முடியும். ஆனா ஓய்வூதியம் பெறும் போது பாத்தீங்கன்னு சொன்னா வேற எந்த வேலையும் எந்த பதவிகளையும் வகிக்க முடியாது. சரியா? அடுத்து பார்ப்போம். ஓகேமா, அடுத்து பாருங்க, தேவையிட்ட தலையீடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பவற்றை குறைத்தல். அப்ப இதுவும் மிக முக்கியமானது. பாருங்க, நீதிமன்ற சுதந்திரத்தை பேணுவதற்காக நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையீடு செய்தல்.
சரியா, அல்லது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகின்றது. விலகுது. அப்ப நீதிமன்ற சுதந்திரத்தை பெறுவதற்காக நீதிமன்ற நடவடிக்கையில் ஒருத்தர் தலையீடு செய்யறது பாத்தீங்க சொன்னா தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகின்றது. அப்ப எவ்வித தலையீடுகளும் இல்லாம, அடுத்து எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி நீதிபதிகள் செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அவங்களுக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, தலையீடு பண்ண முடியாது. இந்த தீர்ப்பை இப்படி வழங்க, இந்த தீர்ப்புல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க, இந்த வழக்கை கொஞ்சம் காலதாமதிச்சு தீர்ப்பு வழங்குங்க, அல்லது விரைவாக வழங்குங்க, எந்த விடையுமே சொல்ல முடியாது. அவங்களுடைய வழக்குல அவங்களுடைய விடயங்கள்ல எந்த விதமான தலையீடுன்னு சொன்னா என்ன செய்ய இன்னொருத்தர் தலையிட முடியாது. அப்ப அங்க அவருக்கு ஒரு பூரணமான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்ல வராங்க. அப்ப இதெல்லாம் என்ன நடக்குது, நீதிமன்றமானது நீதித்துறையானது சுதந்திரமான முறையில செயற்படுது என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம செய்யறோம், எடுத்து காட்டப்படுகின்றது. இது மிக முக்கியமான பகுதியை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நீதி சேவை ஆணைக்குழுவை நியமித்தல். இது மிக முக்கியமானது. பாருங்க, நீதி சேவை ஆணைக்குழுவுக்கும் நீதித்துறையின் சுதந்திரத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப நீதி சேவை ஆணைக்குழு பாத்தீங்கன்னு சொன்னா நீதித்துறையின் சுதந்திரத்திற்காக, அந்த நீதித்துறையானது சுதந்திரமான முறையில செயற்படணும் என்பதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதி சேவை ஆணைக்குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆணைக்குழுவின் தலைவர் பிரதம நீதியரசராக இருப்பார். சரியா, அப்ப உயர் நீதிபதி மன்ற நீதிபதிகள் இருவர் என்ன செய்வாங்க, இவ்வாணைக்குழுவில் உறுப்பினர்களாக செயற்படுவார்கள். சரியா, அப்ப ஜனாதிபதியினால் மூவரும் 5 வருட கால பதவிக்காலமாக அரசியலமைப்பு பேரவையில் சிபாரிசுக்கு மையம நியமிக்கப்படுவாங்க. அவங்களோட பதவிக்காலம் 5 வருடமா இருக்கும். ஆனா என்ன செய்யணும், ஜனாதிபதியால் தான் அவர்களும் நியமிக்கப்படுவார்கள். சரியா, ரைட். அது மாத்திரமல்ல பாத்தீங்கன்னா, இந்த நீதி சேவை ஆணைக்குழுவின் ஒருவரை பதவி நீக்கம் செய்வதற்கு தகுந்த காரணம் முன்வைக்கப்பட வேண்டும். அப்ப ஜனாதிபதியில ஆலோசனை அடிப்படையில நியமிச்சாலும் அவர்ல ஒருத்தரை பதவி நீக்கம் செய்யணுமா இருந்தாலும் என்ன செய்யணும், அதுக்கான தகுந்த காரணம் வந்து என்ன கூறப்பட வேண்டும் என்று யாப்புல சொல்லப்படுது. சரி, எனவே ஜனாதிபதியால் கூட அவ்வாணைக்குழுவின் செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துவது சந்தர்ப்பம் இல்லை. அப்ப ஜனாதிபதி நியமிச்சாலும் அவர் என்ன செய்ய முடியாது, அதை நேரடியா வந்து தலையிட முடியாது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, நீதித்துறையானது சுதந்திரமான முறையில செயற்படுகின்றது என்பதைத்தான் எடுத்துக்காட்டப்படுகின்றது. ரைட். அப்ப இப்ப பார்த்த விடயங்கள் பிள்ளை உங்களுக்கு உங்களுக்கு ஓம் சார். கடைசியா பார்த்தோம், அதாவது நீதித்துறை சுதந்திரத்தை பேணும் வகையில் அரசியல் யாழ்ப்பில் சேர்க்கப்பட்டுள்ள கொள்கைகள். நீதித்துறை எவ்வாறு சுதந்திரமா இருக்கணும், அது ஏன் சுதந்திரமா இருக்கணும், அதான் சொல்றாங்க. இப்ப நம்ம முதல்ல இருந்து பார்த்தோம், மக்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய உரிமைகள் பாதுகாக்க வேண்டும், ஏன்னா நீதித்துறை தொடர்பான பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் நீதித்துறையானது சுதந்திரமா இருக்கணும், யாருடைய தலையீடும் இல்லாம இருக்கணும். அதுதான் சொல்ல வராங்க. இந்த சாராம்சம் அதுதான். விலகுதா, நீதித்துறையானது சுதந்திரமான முறையில செயற்பட்டால்தான் மக்களுக்கு நீதித்துறை தொடர்பான ஒரு நம்பிக்கை ஏற்படும். மக்கள் என்ன செய்வாங்க, சட்டத்தினை மதிப்பார்கள். இப்ப நீதித்துறை சுதந்திரம் இல்லாம செயற்படும் பொழுது என்ன செய்வாங்க, சட்டத்தை மீறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அது எது செஞ்சாலும் தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வராது. இப்ப அப்படியா இல்ல. இப்ப நீதித்துறை சுதந்திரமா இருக்கு, நாம் சட்டத்தை மீறும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுவோம், அந்த சட்டத்தால் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்ற பயம் இருக்கும். விளங்குதா, அப்ப பொதுமக்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வாரார்கள். அப்ப நீதித்துறையானது சுதந்திரமான செயற்பட வேண்டும் என்றால் அரசியலாப்புல சில விடைய சொல்லப்படுறாங்க. அதை ரைட்டா பார்த்துருவோம். முதலாக பாருங்க, இந்த நீதிபதிகளை நியமித்தல் விரைவாக பார்த்து விடுவோம். அப்ப நீதிபதிகளை நியமிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியின் அனுமதியோட தான் என்ன செய்யணும், அந்த நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை நியமிப்பாங்க. ஓய்வு பெறும் வரை அவர் வந்து சேவையாற்றலாம். உடல் உள்ள நிலை சிறப்பாக இருக்கும் வரை சேவையாற்றலாம். சரியா, அவருடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் என்ன செய்ய முடியாது, அவர் பதவி நீக்கம் செய்ய முடியாது. அப்ப இது வந்து நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்தல். இது பாத்தீங்க சொன்னா நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யணும் மாதிரி என்ன செய்யணும், விசேட செயற்பாடு முன்வைக்கப்பட வேண்டும். சரியா, இதுவும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மூணாவது பாருங்க, நீதிமன்ற நீதிபதிகளின்
வேதனம். அப்ப நீதிபதிகள் வேதனம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து திரட்டப்பட்ட பொது நிதியிலிருந்து தான் செலுத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. சரியா? அவருக்கான ஓய்வூதியமும் அந்த இடத்துல கொடுக்கப்படுகின்றது. சரியா? அப்போ வேதனம் மற்றும் ஓய்வூதியம் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் குறைக்க முடியாது. அடுத்து இந்த வேறு பதவிகளை ஏற்றல். அப்ப அதுவும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுமதியுடனோ அனுமதி இல்லாமலோ வேறு எந்த பதவியிலையும் அவர்கள் வகிக்க கூடாது என்று அரசியல் யாப்புல சொல்லப்படுகின்றது. ஓய்வு பெற்ற பின்னரும் பாத்தீங்கன்னு சொன்னா ஓய்வு பெற்ற பின்னரும் அவர் எந்த விதமான பதவியையும் வகிக்க முடியாதுன்னு சொல்லப்படுகின்றது. சரியா? அடுத்து பார்க்கலாம் தேவையற்ற தலையீடுகள் கட்டுப்பாடுகள் என்பவற்றை குறைத்தல். சரியா? அப்ப நீதி தேவை வந்து நீதி சேவை வந்து சுதந்திரமான முறையில் செயற்படுறதுக்கு வந்து ஏன்னா தேவையற்ற தலையீடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பன குறைக்கப்பட்டிருக்கு. யாருமே அதுல வந்து தலையீடு செய்ய முடியாது. ரைட். கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீதி சேவை ஆணைக்குழு வந்து உருவாக்கப்படுது. அதற்கு காரணம் வந்து இந்த நீதித்துறை வந்து சுதந்திரமான முறையில செயற்பட வேண்டும் என்பதற்காக. ரைட். அப்ப இதுவரைக்கும் நாம் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கிச்சா பிள்ளைகள்? ஓம் சார் விளங்கி. நம்ம இன்னைக்கு பார்த்தோம் குறிப்பிட்ட சில விடயங்கள் தான் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம் சட்டத்தின் மேன்மை பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தோம் சட்டத்தின் ஆட்சியில் செல்வாக்கு செலுத்தும். அடுத்து பார்த்தோம் வந்து ஏன்னா சட்டம் உறுதிப்படுத்தப்பட்ட சமூகத்தில் காணக்கூடிய பண்புகள் பார்த்தோம். கடைசியா நீதித்துறை பார்த்தோம். அந்த அதீனா தேவதை மற்றும் அந்த தேவதை தொடர்பான விடயங்கள் பார்த்தோம். இறுதியா பார்த்தோம் அந்த நீதித்துறை சுதந்திரத்தை பேணும் வகையில் வந்து அரசியல் யாப்பில் சேர்க்கப்பட்டுள்ள விடயங்கள். ஓகேவா? அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஓகேமா. ரைட். அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. சரியா? ரைட். அடுத்த வகுப்புல வரும்பொழுது அதாவது பிள்ளைகள் நீங்க அடுத்த வகுப்புல வரும்பொழுது வந்து அதாவது பக்க சார்பற்ற முறையில் அதாவது நீதி நிலைநாட்டப்படாத போது ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் தொடர்பாக கொஞ்சம் தேடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு வாங்க. நம்ம கலந்துரையாடுவோம். விளங்குது? அதாவது முறையான விதத்துல நீதியானது நிலைநாட்டப்படாம இருக்கிற பொழுது இந்த சமூகத்துல ஏற்படக்கூடிய பாதகமான நிலை. விளங்குதா? நீதிமன்றம் மீது நம்பிக்கை குறையும் இல்லையா? அவ்வாறு நிலை ஏற்படும் பொழுது அந்த சமூகத்துல ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் தொடர்பாக நீ கொஞ்சம் தேடிக்கிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல கலந்துரையாடுவோம். அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஓகே பிள்ளைகள், குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட். ஓகேம்மா, குட் நைட்.